வணக்கம். இன்னைக்கு வைகாசி விசாகம். பல பேர் முருகரை தேடி அவரோட ஆலயத்துக்கு போயிருப்பீங்க. அவரோட பிளெஸ்ஸிங் கிடைக்கிறதுக்காக மணிக்கணக்கா நிக்கிறது உண்டு. அதே நேரத்தில அவரோட பொன்முறுவல் பார்க்கறதுக்காகவே, அதாவது அவரோட பொன் சிரிப்பு பார்க்கறதுக்காகவே, "அப்பா! என்னதான் பார்த்து சிரிக்கிறாரு. அது அவரு அவர் எனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு" சொல்லிட்டு மனசுக்குள்ள இருக்கிற ஆனந்தத்த வந்து மெருகூட்டுற மாதிரி அவரோட பிம்பமும் இருக்கும், அவரோட காட்சியும் இருக்கும். சில பேர் வானத்தில வந்து அவருக்கு காட்சி குடுத்துருப்பாங்க. ஓம் என்ற நாமம் தெரிஞ்சிருக்கும். நிலா அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ற மாரி தெரிஞ்சிருக்கும். சடனா யாராச்சும் வந்து நம்ம கையில வந்து ருத்ராஜமோ, இல்லாட்டி விபூதியோ அல்லது பிரசாதமோ குடுக்குற மாரி நம்மளுக்கு தோணியிருக்கும். இதெல்லாம் ஒரு வகையான பிளெஸ்ஸிங். அப்படி கிடைச்சிருந்தா பேரின்பம். நீங்க நெனச்ச காரியங்கள், நீங்க நெனச்ச எண்ணங்கள் இந்த வருஷம் கண்டிப்பா கைகூடி வரும். அதே மட்டும் இல்லாம, எதுவுமே எனக்கு நடக்கலையே அப்படின்னு நெனச்சீங்கன்னா, தயவு செய்து அந்த விஷயத்த வந்து ஒதுக்கி வச்சுருங்க. காரணம், அவரோட ஆலயத்துக்கு நீங்க வர்றதுக்கே பெரிய அனுமதி குடுத்தாரு பார்த்தீங்களா? அதுவே பெரிய பிளெஸ்ஸிங். ஏன்னா பல பேருக்கு வந்து இந்த காலகட்டத்தில உடல்நலம் சரியில்லாம ஆஸ்பத்திரியில இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனால எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. பட் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள மட்டும் தனிப்பட்ட முறையில உங்கள கூப்பிடுறாருன்னா, அப்ப நீங்க பெரிய கொடுப்பன பெற்றவங்க தான். சி எனக்கு வந்து முருகர பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுச்சு. குரோன்ல இருக்கிற அரகேட் முருகர். அவர போய் பார்க்கறதுக்கு ஒரு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்கா தான் எடுத்துக்கிறேன். அவர பார்த்துட்ட பிறகு வானத்தில பார்த்தா அந்த நிலா மறைவில இருந்த அந்த நிலா வந்து வெளிச்சத்தில வந்து ஓம் என்ற நாமம் பார்க்குற மாரி ஒரு பிளெஸ்ஸிங்கா இருந்துச்சு. வந்தவங்க எல்லாருக்கும் அந்த காட்சி கிடைச்சுச்சு. அதுவே பெரிய பாக்கியம் தான். ஸோ இந்த தருணத்தில வந்து முருகருக்கும் நமக்கும் உண்டான தொடர்பு ஒரு பாயிண்ட் வந்து இந்த ஒரு வயசுல நீங்க தெரிஞ்சுக்கணும். எந்த இடத்துல நான் வந்து முருகர் மேல இவ்ளோ தூரத்துக்கு பற்று இருந்தேன். எதனால? எங்கேயாச்சும் ஒரு பாயிண்ட்ல தானே எனக்கு அவர் பிடிச்சு போய் அவர் பின்தொடர்ந்து வரேன் அப்படின்னு பல பேரோட அபிப்பிராயம் இருக்கும். ஸோ அத ஒரு பாயிண்ட்ட வந்து நீங்க தேடி பாருங்க. கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு விஷயத்துல வந்தீங்க ஒரு கனெக்ஷன் பாயிண்ட்ஸ் வந்துரும். அதாவது, இதனால தான் இவர் வந்த பிறகு தான் என் வாழ்க்கை இப்படி மாறுச்சு. இவர் வந்த பிறகு தான் நெறைய விஷயங்கள் மாற்றங்கள் அமைஞ்சுச்சு. எல்லாமே மாறி அவருக்காக தான் வந்துச்சு. அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு மனம் திருப்தி அடையும். உங்களுக்கு பல நாள் உண்டான கேள்விக்கு உண்டான ஆன்ஸரும் கிடைக்கும். ஸோ இது போன்ற விஷயங்கள் வந்து அ எனக்கு வந்து முருகர் கூட வந்து ஒரு பெரிய பந்தம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லணுமா, நான் தமிழ் ஸ்கூல் படிக்காதவன். ஸோ எனக்கு தமிழ் தெரியாது. தமிழ் படிக்க தெரியாது. ஆ தமிழ் படிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். தென் எனக்கு ஏத்த மாதிரி கந்த சஷ்டி இதுவரைக்கும் தமிழ்ல படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு, அதுவே பெரிய பாக்கியம் தான். ஏன்னா பிராக்டிஸ் மேக் பெர்ஃபெக்ட் தானே. ஸோ அதனால எத பிராக்டிஸ் பண்றோனோ, அத பார்த்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஒரு வழியாக என்னோட 18 வயசுல முதல் தடவையாக பாத யாத்திரை வந்து கலந்துக்கிறேன். அலுஸ்தா டூ தண்ணீர்மலை. தண்ணீர்மலை பாத யாத்திரை சொல்லுவாங்க. ஒரு 6 நாள் வந்து நடைப்பயணம். வருஷத்துக்கு வந்து ஒரு தடவ தான் நடப்பாங்க. அதுவும் அலுஸ்தால தொடங்கி, பக்கரபத்தா மாரியம்மன் கோயில்ல தொடங்கி தண்ணீர்மலை முருகர வந்து நோக்கி போயிட்டுருப்பாங்க. ஸோ இந்த 6 நாள் பயணத்தில என்னோட வாழ்க்கையில 18 தடவ வந்து எனக்கு பாத யாத்திரை வந்து முழுமை பெறுற மாரி எனக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி 18 தடவ வந்து முழுமை பெற்றுருச்சு. ஸோ அதுக்கு வந்து முருகருக்கு நான் நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். அவர் இல்லன்னா கண்டிப்பா இந்த பயணத்த வந்து நான் மேற்கொள்ள முடியாது. அவரோட அனுமதி இல்லாம அந்த பாத யாத்திரை நடக்கவும் முடியாது. இதெல்லாம் ஒரு உத்தரவு, இதெல்லாம் அவரோட ஆ பெர்மிஷன் மாரி. ஸோ அவரே வந்து கூப்பிடுவாரு, அவரே அழைப்புதல் பண்ணுவாரு. அழைப்புதல் வந்துருச்சுன்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து முழுமையான நடைப்பயணம் கிடைச்சிரும். நம்ம நினைச்சதெல்லாம் சாதிச்சு வந்துரலாம். அந்த ஒரு பாக்கியம் வந்து எனக்கு 18 வருஷமா அந்த பாத யாத்திரையில கிடைச்சிருக்கும்போது பெரிய பாக்கியம் நான் கருதுறேன். இந்த வேளையில அந்த பாத யாத்திரையை தொடங்குன அ டாக்டர் ராமசாமி அவர்களுக்கும், அதே நேரத்தில குருவாக இருக்கிற நம்ம நம்பியார் சாமி அவர்களுக்கும் நன்றிகள தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா, அவங்க தொடங்கலன்னா இந்த பாத யாத்திரை தொடங்கியிருக்காது. அந்த பாத யாத்திரை வழியாக எனக்கு இவ்ளோ விஷயங்கள் கிடைச்சிருக்காது. ஸோ இந்த பாத யாத்திரை வந்து நான் 18 வயசுல நடக்க ஆரம்பிக்கும்போது, 5வது வருஷத்துல எனக்கு ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சி சொல்றதோட, முருகர் இருக்கிறாரா? இல்லையான்னு சந்தேகப்படுறவங்களுக்கு, இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய விளக்கமாக இருக்கும். இந்த பாத யாத்திரை நடக்கும்போது, அ இத ஒரு 5வது வருஷம் நடக்கிறேன். அ சடனா ஒரு இடத்துல வந்து நாங்க வந்து தனிமையாக நடந்தாகணும். ஏன்னா முதல்ல நடக்கும்போது ஒரு பெரிய கூட்டமா நடப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அவங்களோட ஏபிலிட்டி வழியாக, அவங்க அவங்களோட ப்ராஸ்பெக்டிவ் வழியாக தனிப்பட்ட முறையில் நடப்பாங்க. சில பேர் பின்தங்கி வருவாங்க. அப்போ அலுசாலேருந்து குரோனுக்கு நடந்து வர பாதையில பார்த்தோமா, விடிகாலைல ஒரு 2 இல்லாட்டி 3 இருக்கும். அந்த பாதையில நடந்து வந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்க வந்து பாத யாத்திரை வந்து நைட்டில தான் நடப்போம். ஸோ நைட்ல அலோஸ்தால வந்து ஜலன் பகவை மகாமாரியம்மன் ஆலயத்திலேருந்து தொடங்குறோம். மத்தியானம் ஒரு 5 மணிக்கு. அப்படியே வந்து குரோன் என்ற ஒரு அ இடத்துக்கு வர்றதுக்கு விடிய காலைல 7 மணி ஆயிரும். ஸோ இது வந்து ஒரு குவாச்சம்படா என்ற ஒரு இடத்துல வந்து 1 மணி ஒரு 2:30 இருக்கும். நான் அந்த இடத்துல வந்துகிட்டு இருக்கேன்.
என்னால் நடக்க முடியல. அதாவது நான் கிவ் அப் பண்ணுற ஒரு நிலைமை வந்துருச்சு. அந்த கிவ் அப் பண்ணுற நிலைமை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, இதுக்கப்புறம் வேணாம். சும்மா நடந்துக்கிட்டு கால் வலிக்குது, யாருமே இல்ல, பசிக்குது, தூக்கம் வருது. அந்த அந்த ஒரு டிலேமால இருந்து அது என்னால மீள முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தேன். அந்த நேரத்தில நான் கிவ் அப் பண்றேன். கிவ் அப் பண்ணும்போது என் மனசுல என்ன நெனச்சேன்னா, இதுக்கப்புறம் நான் நடக்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பேக்க தூக்கி ரோட்ல அடிச்சுட்டு நான் உட்கார போறேன். தூரத்துலேருந்து இவ்வளோ பெரிய பையன் ஓடி வரான். ரொம்ப வேகமா ஓடி வரான். நீங்க பார்த்தீங்கன்னா, நடு ராத்திரி அ ரோட் லைட்லாம் இருக்கும்ல. அந்த ஒவ்வொரு பாதையில வந்து ஒவ்வொரு 100 மீட்டர்ஸ்க்கு ரோட் லைட் இருக்கும். அந்த ரோட் லைட்ல ஒரு ஆள் ஓடி வந்துகிட்டே இருக்கிற மாரி ஒரு ஃபீல். ஓடி வந்துகிட்டே நேரா நோக்கி வந்து என் கைய புடிக்கிறான். நான் இந்த கீழக்கு இருக்கிற பேக்க புடிக்கிறேன். அந்த பையன் அவன் புடிச்ச புடி வந்து ஒரு ஒரு உன்னதமான புடி. ஒரு கிரிப்பிங்கான ஒரு புடி. புடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு போறான். ஏறத்தாழ ஒரு 4 கிலோமீட்டர் கிட்ட அவன் இழுத்துட்டு போனது ஒரு 4 டூ 3 கிலோமீட்டர் கிட்ட. அந்த குவாச்சம்படா பாதையிலேருந்து வந்து குவாச்சம்படா டவுன் வரும். குவாச்சம்படா தாண்டுன பிறகு ஒரு எண்ணெய் கடையில எல்லாரும் பிரேக் எடுக்கிற நேரம். அங்க வந்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அங்கேருந்து அதுக்கப்புறம் தான் நடப்பாங்க. அந்த 4 கிலோமீட்டருக்கு என்ன தர 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 தரன்னு ஒரு பையன் இழுத்துட்டு போறான். அவன் கிரிப்பிங் இன்னும் நல்லா எனக்கு ஃபீலா இருக்கு. இழுத்துட்டு போறான். நான் நடக்கிற மாரி இல்ல. நான் மிதக்கிற மாரி இருந்தேன். அந்த ஃபீல் என்னால மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் நான் போயிட்டு கரெக்ட்டா அந்த எண்ணெய் கடை முன்னுக்கு போயிட்டு நான் நிக்கிறேன். நிக்க கையில தூரத்துலேருந்து எனக்கு முன்னாடி நடந்து வந்தவங்க வந்து கூப்பிடுறாங்க. "என்ன சாமி, கைய தூக்கிட்டு யார கூட்டிட்டு வரீங்க?" அப்படின்னு. நான் சொன்னேன், "யார கூட்டிட்டு வரோம்? யாரோ ஒரு பையன் என்னை கூட்டிட்டு வந்தானா, அந்த பையன் எங்கேன்னு?" அப்படி கேட்கிறேன். "பையனா? நீங்க தான் சாமி கைய தூக்கிக்கிட்டே வந்தீங்க. நான் நினைச்சேன் யாரோ ஓடிக்கிட்டு இருக்காங்க, அவன நிப்பாட்ட போறீங்க" அப்படின்னு. இல்ல நான் சொன்னேன், "இல்ல ஒரு பையன் கூட்டிட்டு வந்தாங்கண்ணே. ஒரு சின்ன பையன் என்ன கூட்டிட்டு வந்தானே, இங்க தானே இருப்பான்" அப்படின்னு நான் கேட்கிறேன். அப்ப அவர் கூப்பிட்டு சொன்னாரு. ஏன்னா, முதல் நாள் நட வந்து எங்க பாத யாத்திரையில முதல் நாள், 2வது நாள் நட வந்து பெரிய நடன்னு சொல்லுவோம். பெரிய நடனா வந்து சின்ன வயசு பிள்ளைங்களுக்கு வந்து அந்த நடையில வந்து இன்க்ளூடட் பண்ண மாட்டாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளு அல்லது அவங்க வயசு வந்து 25க்கு மேற்பட்டவங்க தான் அந்த அந்த நடையில நடக்க முடியும். ஏன்னா ராத்திரி நேரம், சொந்தமா மேனேஜ் பண்ணிக்கணும், சாப்பாடு மேனேஜ் பண்ணிக்கணும், பாத்ரூம மேனேஜ் பண்ணிக்கணும். ஸோ அதனால சின்ன பிள்ளைங்க இன்க்ளூடட் பண்ணாம ரொம்ப அழுவ ஆரம்பிச்சுட்டவங்க, டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சு சின்ன பிள்ளைங்க கூப்பிடுறதில்ல. அப்போ வந்த எல்லாரும் படுத்திருக்காங்க. நான் வந்து எனக்கு முன்னாடி நடந்த ஒரு 15 பேர்கிட்ட படுத்திருக்காங்க. அவர் சொல்றாரு வந்து, "பாருங்க, எங்கேயாச்சும் சின்ன பிள்ளைங்க இருக்கா? சின்ன பிள்ளை நம்ம யாத்திரையில வந்திருக்காங்களா? பெரிய பாதையில சின்ன பிள்ளைங்க வருவாங்களா?" கேட்டேன். அப்ப நான் சொன்னேன், நான் பார்க்குறேன். இல்லையா, நான் வந்து ஒருத்தர் என் கைய புடிச்சாரு. இவ்வளோ பெரிய சைஸ்ல ஒரு பையன் வந்து கைய புடிச்சாரு. என்னை இழுத்துட்டு வந்தாரு. நான் சொன்னேன், "நீங்க பிரமையில இருக்கீங்க" அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நேரம் வாய அடைச்சுட்டு போய் உட்காந்துட்டேன். வந்தவர் யாருன்னு தெரிஞ்சுச்சு. ஏன்னா நான் வந்து கிவ் அப் பண்ற ஒரு நிலைமை. நான் வந்து நடக்க மாட்டேன். நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு மன உறுதியோட நான் சொல்றேன். "இதுக்கப்புறம் நான் கிளம்புறேன் முருகா" அப்படின்னு சொல்லிட்டு நிக்கும்போது, இவ்ளோ பெரிய உயரத்தில ஒரு பையன் வந்து என் கைய புடிச்சது எனக்கு ஞாபகத்தில இருக்கு. அவன் என்னை தர தரன்னு இழுத்துட்டு வந்தது ஞாபகம் இருக்கு. அந்த இடத்துல நிப்பாட்டி வச்சு அவன் மறைஞ்சது வந்து எனக்கு எனக்கு அந்த விஷயம் மட்டும் தான் எனக்கு வந்து எக்செப்டே பண்ண முடியாம இருந்துச்சு. ஒரு பையன் இழுத்துட்டு வந்து ஒருத்தர் கூட்டு வந்து என்னை இங்க வந்து நிப்பாட்டி வச்சுட்டு போயிட்டாரு. ஆனா பார்க்குறவங்க வந்து யாருமே வரல. நான் தான் கைய தூக்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு என் மேல ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. இதுக்கப்புறம் அத பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா, "யாம் இருக்க பயமேன். நான் இருக்கேன். உனக்கு என்ன பயம்? என்ன தயக்கம்? நான் எங்க உன்ன விட்டு குடுத்துருவேனா? நான் உன்ன சோதிப்பேன். கடைசி வரைக்கும் சோதிப்பேன். நீ முடியாத எப்போ இடிஞ்சு உட்கார்றியோ, அப்ப நான் உள்ளுக்கு வந்து உன்னை காப்பாத்துவேன்." அந்த ஒரு விஷயம் எனக்கு நடந்துச்சு. இதுவரைக்கும் முருகர் மேல நான் சந்தேகப்பட்டதே கிடையாது. "முருகா இருக்கா இல்லையா? நீ இருக்கியா இல்லையா?" அந்த கேள்விய நான் கேட்டதே கிடையாது. "முருகா உனக்கு கேட்குதா இல்லையா?" இந்த கேள்வி மட்டும் தான் நான் கேட்டுருக்கேன். எனக்கு இந்த விஷயம் நடந்துச்சு. உங்களுக்கும் உங்க வாழ்க்கையில பெரிய துன்பங்கள்லாம் இருக்கும். பெரிய கஷ்டங்கள்லாம் இருக்கும். முருகர் மேல இருக்கிற சந்தேகத்த விட்டுருங்க. அவன் கண்டிப்பா பார்க்குறான். அவன் கண்டிப்பா கேட்குறான். கண்டிப்பா உங்களுக்கு இறங்கி வந்து உதவி செய்வான். முருகர் அடியார்கள்லாம் கண்டிப்பா ஒத்துமையோட இருந்து முருகர சீரோட வழிபடுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.